ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி செய்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெய் நல்லா இந்த மாதிரி உருகி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 10-12 பாதாம் பருப்பை வந்து சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நெய்யில் போட்டு நல்லா வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா சீக்கிரமே அடி பிடிச்சிரும். பாதாம் பருப்பு லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு 20 கருப்பு திராட்சை பழம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கருப்பு திராட்சை பழம் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட நார்மலான இருக்குது எப்போதும் யூஸ் பண்ணுற திராட்சை பழம் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் 1/2 கப் ரவா மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரவா மாவு நல்லா நெய்யில் போட்டு வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கெட்டு வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையை அதில் போட்டு நல்லா சர்க்கரையை மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா அதை கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா இது மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி கிண்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1/4 கப்பு சுடு தண்ணியை வந்து அதில் ஊற்றுனீங்கன்னா இது மாதிரி நல்லா சுருன்னு சவுண்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டிப்படாமல் கெட்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக ஆயிடுச்சு, கெட்டியாக இல்லாமல். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவா மாவு நல்லா தண்ணியில் வெந்துருச்சு. அதோட 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திக்கான பால் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 1 கிளாஸ் பால் அது மாதிரி எடுத்து நீங்களும் நல்லா பாலை நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சுட்டு இருக்கப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கேரமலையும் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரமல் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா கலர் வரும், சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சுகர் பத்தலைனால நான் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாயாசம். அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இது மாதிரி நல்லா சுண்டட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிடையில் நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரவா மாவு சீக்கிரத்துலேயே கட்டி பிடிச்சிரும். இது மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த பாதாம் பருப்பு திராட்சை பழத்தையும் போட்டு நல்லா கிண்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் கிண்டி லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கிடையில் இன்னொரு பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மெல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெல்ட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா காஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை வந்து நல்லா பொடியாக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக்கிட்டு ஒரு பவுலில் நம்ம செஞ்சு வச்சுருந்த பாயாசத்தை ஊற்றி அதுக்கு மேலே இதை தூவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.